ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாமா? சொல்லுக சொல்லை பிறிதொற் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்னும் வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க இணைய வழியில் இணைந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். நாம் இன்று பைந்தமிழ் பழகு இலக்கண மன்றத்தின் சார்பாக இலக்கண வகுப்பு 10ற்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இறுதி வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்றத யாரோ ஒருத்தர் நினைவு கூறுங்களை பார்க்கலாம். ஓரளவு என்ன தெரியுதோ அதை மட்டும் சொல்லுங்க, பயப்பட வேணாம். என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு நினைவு கொடுத்துக்கிட்டோம்னா எளிமையா இருக்கும் அடுத்ததுக்கு. அதுக்காக தான் கேட்கிறேன், வேற எதுக்கும் இல்ல. சார்பெழுத்துக்கள்ல 4 வகை குறுக்கம் பார்த்தோமா? அருமை அருமை. சார்பெழுத்துக்கள்ல அருமை. அதாவது நம்ம இதற்கு முன்னை வகுப்புல இருந்தே என்ன பார்த்தோமோ அது தொன்று தொட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கு. நம்ம முதல் வகுப்புல இருந்தே பார்த்திருப்போம். எழுத்துகள், தமிழ் எழுத்துகள்னா என்ன, எழுத்துகள் எத்தனை வகைப்படும், அந்த எழுத்துகளின் தொகைகள் என்ன, இதெல்லாம் பார்த்திருப்போம். சரிங்களா? சரி, தமிழ் எழுத்துகள் எத்தனை? 247. 247. அத 2 வகையா பிரிப்போம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதாவது முதல் எழுத்து, சார்பெழுத்து. சரி, முதல் எழுத்துகளின் எண்ணிக்கைனா எத்தனை? 30. 30. வகைனா உயிரெழுத்து, மெய்யெழுத்து 2 வகை. அப்ப எண்ணிக்கை என்பது மொத்த எழுத்துகளின் கூட்டுத்தொகை, வகை என்பது அதன் பிரிவு. அப்ப இது நம்ம அந்த வேறுபாடு தெரிஞ்சுப்போம். இப்ப இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வருகின்ற எழுத்துக்கள் சார்பெழுத்துகள்னு பார்த்தோம். அது 10 வகை இருக்கு அப்படின்றதையும் பார்த்தோம். அதுல உயிர்மை பார்த்துட்டோம், ஆயுதம் பார்த்துட்டோம், அளபடைகள்ல உயிர் அளபடை பார்த்தோம், ஒற்றளபடை பார்த்தோம். கீழே 4 வகை குறுக்கங்களையும் பார்த்தோம். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 4 வகை குறுக்கங்களையும் பார்த்தோம். இன்று நம்ம இந்த சார்பெழுத்துகளின் வகைகள்ல ஒன்றான குற்றியலுகரம், இந்த குற்றியலுகரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். இதை பார்த்தாதான் குற்றியலுகரம் நம்மளுக்கு எளிமை. குற்றியலுகரத்தில் இருந்துதான் அதை தான் நிலைமொழியா கொண்டுதான் குற்றியலுகரம் தோன்றும். அதனால நம்ம இன்னைக்கு குற்றியலுகரம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்ப குற்றியலுகரம் எப்படி பிரிப்போம்? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். இப்ப உகரம் அப்படின்னா ஊன்ற எழுத்து. சரிங்களா? உகரம் அப்படின்னா ஊ அப்படின்ற எழுத்து. இங்க பாருங்க, குறுமை அப்படின்னா குறுகிய, இயல் அப்படின்னா ஓசை உடைய உகரம். ஊனா உகரம், ஊ என்னும் எழுத்து, அததான் உகரம்னு சொல்றோம். சரி, மாத்திரை அளவு பார்த்திருக்கோங்களா? இதுக்கு முன்னாடி மாத்திரை படிச்சிருக்காங்களா நம்ம? சரி சரி. மாத்திரையில குறியலுக்கு எவ்வளவு மாத்திரைன்னு சொல்லியிருக்கோம்? 1. குறியலுக்கு 1. நெடிலுக்கு 2. 2. ஆயுதத்திற்கும் மெய்யெழுத்திற்கும் எவ்வளவு மாத்திரைன்னு சொல்லியிருக்கோம்? அரை மாத்திரைங்கம்மா. அரை மாத்திரை. மாத்திரை எப்பொழுதும் நம்ம நினைவுல இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப சரி, இப்ப மாத்திரை இவ்வளவுதான் இல்லைங்களா? இயல்பா ஒழிக்கணும் அப்படின்னா 1, 2, அரை, இதுதான் இயல்பு. சரி, இப்ப ஊ அப்படின்னா குறியில நெடிலா? குறில். குறில். அப்ப குறியில்னா எவ்வளவு மாத்திரை வரும்? 1. அப்ப குறியில்னா ஊங்கிறது குறில். இந்த குறியிலுக்கு மாத்திரை எவ்வளவு அப்படின்னா 1. குற்றிய லூகரம்னா என்ன தெரியுங்களா? இந்த ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கக்கூடிய ஊ அரை மாத்திரை அளவா ஒழிக்குமா, குறுகி ஒழிக்கும். அதனாலதான் குறுகிய ஓசை உடைய உகரம்னு சொல்றோம். எல்லா இடத்துலயும் ஒழிக்குமா அல்லது எங்கெங்க ஒழிக்கும், அதோடைய வகை என்ன, அது ஒழிக்கின்ற அடிப்படையில் அதை எத்தனை வகையா பிரிக்கிறோம், இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க. சரி, இந்த 3 சொற்களையும் நம்ம உச்சரித்து பாருங்களேன். முதல்ல இருப்பது என்னது? யாரோ ஒருத்தர் படிங்களேன். குழந்தை. குழந்தை. இரண்டாவது வேற யாராவது படிக்கிறாங்க? வகுப்பு. வகுப்பு. 3 பாக்கு. பாக்கு. இப்ப இந்த 3 சொற்களையும் நம்ம உச்சரிக்கும் பொழுது சில வேறுபாடுகள் தெரியும்.
அது என்ன வேறுபாடு? இந்த கு அப்படின்ற எழுத்து ஒரு சொல்லின் முதலில் வரும் பொழுது எவ்வாறு உச்சரிக்கப்படுகிறது, இடையில் வரும் பொழுது எவ்வாறு உச்சரிக்கப்படுகிறது, கடையில் வரும் பொழுது எவ்வாறு உச்சரிக்கப்படுகிறது, அல்லது அதோட மாத்திரை அளவில் எப்படி ஒலிக்கின்றது, ஏன் அப்படி ஒலிக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்ப முதல் சொல்லுல சொல்லும் பொழுது குழந்தை, இந்த இடத்துல அந்த கூன்ற சொல்லு முழுமையா ஒளிபடும். கூ எப்படி பிறக்கும்? கூன்றது என்ன எழுத்து முதல்ல? கூ. கூட்டல் உ. ஆ? கூட்டல் உ. இக்கு கூட்டல் உ. அது ஒரு உயிர்மை எழுத்து. சரிங்களா? இக்கு கூட்டல் உ. கூ அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, உயிர்மை எழுத்து ஒலிக்கின்ற பொழுது எப்படி ஒலிக்கும்னு பார்த்திருக்கோம். ஒலி வடிவம் எப்படி இருக்கும்னு பார்த்திருக்கோம். உயிர்மைன்னு பார்த்தோம் இல்லைங்களா, சார்பு எழுத்துல ஒரு வகை. அந்த உயிர்மை ஒளி வடிவம் ஒன்று போல இருக்கும், வரி வடிவம் ஒன்று போல இருக்கும்னு பார்த்தோம். நினைவு இருக்குங்களா? ஒளி வடிவம் உயிர் சார்ந்து வரும், வரி வடிவம் மெய் சார்ந்து இருக்கும். ஒளி வடிவம் உயிரும் மெய்யும் இணைந்து வரும்னு பார்த்தோம். வரி வடிவம் தான் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எழுத்து மெய்யை ஒத்திருக்கும், எது வடிவம், ஒலிக்கும் கால அளவு உயிரை ஒத்திருக்கும்னு நம்ம பார்த்தோம். இப்ப பூவவே, ஆமா, பூவவே எப்படி பிரிப்போம்? இக்கு கூட்டல் கூன்னு பிரிப்பாங்களா? இப்ப இதோடைய ஒளி வடிவம் பாத்தீங்கன்னா கூ. இக்குடைய சத்தமும் வரும், ஊவோடைய சத்தமும் வரும் ஒலிக்கும் பொழுது. கூ. ஒளி வடிவம் உயிரும் மெய்யும் இணைந்திருக்கும். வரி வடிவம் எப்படி இருக்கும்னா, அது மெய்யை ஒத்திருக்கும். அதோடைய வடிவம் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ மெய்யை ஒத்திருக்கும், ஒலிக்கின்ற கால அளவு உயிரை ஒத்திருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இங்க இந்த கூ அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு சொல்லுடைய முதல்ல கூ அமையும் பொழுது அந்த இக்கு கூட்டல் உ, கூ, முழுமையாக அந்த ஒலி வடிவம் நமக்கு கிடைக்கும் உச்சரிக்கும் பொழுது. கூ, குழந்தை அப்படின்னு வரும். குழந்தை, இக்கு சத்தமும் வரும், ஊவோடைய சத்தமும் வரும். அதாவது கூன்றது ஒரு சொல்லின் முதல்ல வரும் பொழுது முழுமையாக ஒலிக்கும், இடையில வரும் பொழுதும் முழுமையாக ஒலிக்கும். வகுப்பு அப்படின்ற பொழுது அந்த ஊவோடைய சத்தம் கரெக்டா வரும். ஆனா இறுதியில் வரும் பொழுது அந்த ஊவோடைய ஓசை குறைஞ்சிரும், அந்த ஒரு மாத்திரை அளவே அங்க ஒலிக்காது. ஏன் அப்படின்னா அதோடைய வகை. இப்ப முதல்ல ஏன் அது குறைந்து ஒலிக்கும்னு முதல்ல பார்த்துருவோம். அதை எப்படி நீங்க வகைப்படுத்தலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்ப நல்லா நினைவு வச்சுக்கணும், ஊக்கு மாத்திரை எவ்வளவு? 1 தான். இது குறைந்து ஒலிக்கும். எங்க ஒலிக்கும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது உகரமானது தனக்குரிய ஒரு மாத்திரையில இருந்து குறைந்து அரை மாத்திரையா ஒலிக்கும். அதுக்கு பேருதான் குற்றிய லுகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், குறுகிய ஓசை உடைய உகரம். அந்த ஊ ஆனது தனக்குரிய ஒரு மாத்திரையில இருந்து குறைந்து அரை மாத்திரையா ஒலிக்குமா. ஏன் ஒலிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம மெய்யெழுத்துக்களை எத்தனை வகையா பிரிப்போம்? 3 வகை. 3 வகை. என்னென்ன? வல்லினம், மெல்லினம், இடையினம். இதுல வல்லின மெய்யெழுத்துகள் எத்தனை? 6. 6. என்னென்ன? இக், இச், இட், இத், இப், இர். இந்த வல்லின மெய்யெழுத்துகள் 6 உடன் இந்த ஊ சேரும் பொழுது நல்லா கவனிச்சுக்கணும். இதுதான் உங்களுக்கு குற்றியல் உகரத்துடைய விளக்கம். வல்லின மெய் எழுத்துடன் இந்த உகரம் சேரும் பொழுது, கவனிங்க, வல்லின மெய்யுடன் உகரம் சேரும் பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரையில இருந்து குறைந்து அரை மாத்திரையா ஒலிக்கும். இங்க பாருங்க, இக்கு கூட்டல் உ கு, இச் கூட்டல் உ சு, இட்டு கூட்டல் உ து, இத்து கூட்டல் உ து, இப்பு கூட்டல் உ கு, இர் கூட்டல் உ ரு. இந்த 6. இப்ப இது பாருங்க, இங்க அதாவது மேலிருந்து கீழே இறங்கு வரிசையில இருப்பது இது மெய்யெழுத்து. இது பாருங்க உகரச்சொல், அதாவது வருமொழியா சேர்வது பாருங்க, உகரச்சொல் வருதா. இப்படி
வல்லினமே ஆறுடன் உகரம் சேரும் பொழுது, அப்ப வருகின்ற உயிர்மெய் எழுத்து என்ன வருது? புசுடு துபுரு. இந்த ஆறும், அதாவது புசுடு துபுரு அப்படின்ற இந்த ஆறு எல்லாருக்கும் கேக்குதா? ஹலோ, இல்ல, எனக்கு ஃப்ரீஸ். இப்பதான் கேக்குது. கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. கேக்குது. கட் ஆகிற மாதிரி இருந்தா என் வாய்ஸ் கட் ஆச்சுன்னா சொல்லுங்க. வல்லினமெய் எழுத்துகள் ஆறுடன் உகரம் சேரும் பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். இதுதான் குற்றியலுகரம். அப்ப குற்றியலுகரம்னா என்னன்னு பாருங்க. அதாவது வல்லினமை கூட தான் சேரணும், அப்பதான் அது குறைந்து ஒலிக்கும். வல்லினமை ஆறுடன் உகரம் சேரும் பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து, எது ஊன்ற எழுத்து, ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையா ஒலிக்கும். அதுக்கு பேருதான் குற்றியலுகரம். இங்க கீழே எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கேன் பாருங்க. அதாவது ஒரு சொல்லின் இறுதியில், இப்ப பாருங்க, காசு, இந்த சூவை எப்படி பிரிப்போம்? பிளஸ் ஊ. இச்சு கூட்டல் ஓ. பாருங்க, இந்த இச்சுன்றது என்ன எழுத்து, என்ன மெய்? வல்லினமை. வல்லினமை. எஃகு கு. குசுடு துபுருல ஒரு எழுத்தா வருதுங்களா? கடைசி எழுத்து இதுல எல்லாமே பாருங்களேன். ஆமா. பயறு, பாட்டு, பந்து, சால்பு. இதுல ஈற்று எழுத்த பாருங்க. ஈற்று எழுத்து எல்லாமே குற்றியலுகர சொல்லா இருக்கணும், குற்றியலுகர எழுத்தா இருக்கணும். ஒரு சொல்லின் ஈற்று எழுத்து குற்றியலுகரமா இருக்கான்னு பாத்துங்க. அதாவது கு, சு, டு, து, பு, ரு, குசுடு துபுரு. இந்த 6 உயிர்மெய் எழுத்துக்கள்ல ஏதாவது ஒண்ணா அமைந்திருக்கணும். அப்ப அது குற்றியலுகர சொல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப முதல்ல குற்றியலுகரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தெளிவா. அதோட வகையை பார்க்கும் பொழுது நீங்க எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்றதையும் சொல்லுவேன். எதெல்லாம் குற்றியலுகரமா வராது அப்படின்றதையும் சொல்லலாம். நம்ம முதல்ல குற்றியலுகரத்தை நம்ம மனசுல ஏத்திக்கணும். குற்றியலுகரம்னா எப்படி பிரிப்போம்? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். அதாவது குறுகிய ஓசை உடைய உகரம். எங்க ஊ குறுகி ஒலிக்கும் அப்படின்னா, வல்லின மெய் எழுத்துகள் ஆறுடன் உகரம் சேரும் பொழுது. எப்பொழுதுமே நம்ம அப்படித்தானே, ஒரு பயில்வான் கூட நம்ம போட்டியிடும் பொழுது கொஞ்சம் தன்மையா நடந்துப்போம். நம்மளை விட வலியவன் கூட போட்டியிடும் பொழுது நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் கீழ் இறங்கி காணப்படுவது போல இருக்கும் இல்லையா? அது போலதான் வல்லினமை ஆறுடன் உகரம் இணையும் பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையா ஒலிக்கும். இதுதான் குற்றியலுகரம். அப்ப ஒரு சொல்லின் ஈற்று எழுத்து, அதாவது கடைசி எழுத்து கு, து, டு, து, பு, ரு, இந்த 6ல ஏதாவது ஒண்ணா இருக்கணும். அப்படி இருந்தா அது குற்றியலுகர சொல். இப்ப குற்றியலுகரம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு. இப்ப வகையை எப்படி பிரிக்கிறது அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். சரி, இப்ப குற்றியலுகரம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த எல்லாமே சால்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னம்மா? சார்ந்து வருவது, சார்பு எழுத்து. சார்பு பார்த்திருக்கீங்களா? சால்பு. சால்பு இப்ப தன்மையை குறிக்கும். சால்பு அதாவது ஒவ்வொருத்தருடைய குணத்தன்மைகளை குறிக்கும். குணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அதை நம்ம சொல்லும் பொழுது அதோடைய சால்பை குறிப்பும் அப்படின்னு சொல்லுவோம். சால்புனா அதோடைய தன்மை, வகை. சரிங்கம்மா, கவனிங்க. இதுல இப்ப பாருங்க, இது வரைக்கும் நான் சொன்னேன். இப்ப இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? அதாவது கு, சு, டு, து, பு, ரு, இந்த 6ம் கடைசி எழுத்தா வந்தா அது குற்றியலுகரம்னு சொன்னோம்.
அது எல்லாமே இப்ப எவ்வளோ சொற்களை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அது எல்லாமே குற்றியலுகரமா? அப்ப கடைசி எழுத்து ஒரு சொல்லுடைய கடைசி எழுத்து குசுடு துபுருன்னு வந்தாவே குற்றியலுகரம்னு கண்ணை மூடிட்டு சொல்ல முடியுமா அப்படின்னா இல்ல. கடைசி எழுத்து இந்த 6 வந்துட்டா எல்லா சொற்களுமே குற்றியலுகரம் ஆகிருமா அப்படின்னா ஆகாது. என்ன ஆகாது அப்படின்றதுதான் இப்ப நம்ம பார்க்கிறோம். இதையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம குற்றியலுகரத்துடைய தெளிவை கண்டுபிடிக்க முடியும். அப்ப இது மாதிரி வராத சொற்களுக்கு பேர் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வகைக்கு போனா எளிமையா இருக்கும். அதாவது இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் பாட்டு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாட்டு. இப்ப குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அஃது, வரலாறு, அழகு, பாட்டு, நண்டு, எய்து, மூழ்கு, இதெல்லாம் குற்றியலுகரம்னு சொல்றோம். இப்ப இது போலதான் எல்லா சொற்களும் வருமா? அப்ப கடைசியா குசுடு துபுருன்ற எழுத்து வந்தாவே அது குற்றியலுகரமா அப்படின்னா இல்ல. அப்ப எதெல்லாம் குற்றியலுகரமா இருக்காது? முதல்ல பாருங்க, தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவு முழுமையா ஒலிக்கும். எடுத்துக்காட்டு பாருங்களேன், புகுன்னு இருக்குதா, இது ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். இதுல கடைசி எழுத்து என்ன இருக்கு? கடைசியா கூ இருக்கு. அப்ப கூ இருக்குது இல்ல, அப்ப இது இக்கு கூட்டல் ஊ தானே, குசுடு துபுருல ஒரு எழுத்து தானே வருது. அப்ப இது குற்றியலுகர சொல் தானே அப்படின்னா இல்ல. நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப எதெல்லாம் குற்றியலுகரமா நம்ம கணக்குல கொள்ளக்கூடாதுன்னா, இப்ப கடைசி சொல்லுக்கு பக்கத்தை பாருங்க, ஒரு குறில் எழுத்து வருது, தனி குறில் எழுத்து, புகு, பசு, விடு, அது, இப்படி தனி குறில் எழுத்தை அடுத்து வருகின்ற உகரம், வல்லின எழுத்து கூட சேர்ந்து வருகின்ற உகரம் குற்றியலுகர சொல் அல்ல. இது ஒரு கருத்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி புகு, பசு, விடு, அது, இப்படி வரு, இப்படி கடைசி சொல் குற்றியலுகரமா இருந்தாலும் கடைசிக்கு பக்கத்து எழுத்த பாருங்க, அது தனி குறிலா இருந்ததுன்னா அந்த இடத்துல உகரம் குறையாது தான் மாத்திரை அளவுல. ஊங்கிற எழுத்து முழுமையாதான் ஒலிக்கும். இந்த இடத்துல உகரமானது வரு, பாருங்க, ஊ அந்த ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும், வரு. இப்படி தனி குறிலை அடுத்து உகர சொல் வந்தா குறையாது, அது குற்றியலுகரமா கணக்குல கொள்ளப்படாது. அதுக்கு என்ன பேருன்னா முற்றியலுகரம்னு சொல்லுவோம். அதாவது முற்று கூட்டல் இயல் கூட்டல் உகரம், முழுமையான ஓசை உடைய உகரம் அப்படின்னு சொல்லுவோம். குறையாத இடத்துக்கு பேரு முற்றியலுகரம். அது ஓசையில எங்க குறைந்து ஒலிக்கும்னு நான் சொல்லுவேன் வகையை பார்க்கும் பொழுது, அதுதான் குற்றியலுகரம். முதல்ல குற்றியலுகரம்னா காமனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது வல்லினமை ஆறுடன் உகரம் சேர்ந்து வரும் பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையா ஒலிக்கும். இது குற்றியலுகரத்திற்கான பொதுவான இலக்கணம். இப்ப பொதுவான இலக்கணத்தை சொல்லும் பொழுது இப்ப நம்மளுக்கு சந்தேகம் வரும். அப்ப இப்படி இங்க இப்ப அதாவது தனிக்குறிலை அடுத்து வரும்பொழுது குறையாம ஒலிக்குது, அப்ப இதுக்கு பேர் என்ன? இது குற்றியலுகரமானா இல்ல, இதுக்கு பேருதான் முற்றியலுகரம். இந்த 3 கருத்தை சொல்லும் பொழுது இந்த 3க்கு கீழே வந்தது, அதாவது இந்த குசுடு துபுரு அப்படின்ற எழுத்தும் அல்லது இந்த உகரம் வேறு மெல்லினமை இடையினமை கூட சேர்ந்து வந்தாலும் அது குற்றியலுகரம் அல்ல. நான் ஒவ்வொரு கருத்தா சொல்றேன், உங்களுக்கு புரியும். முதலாவதா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது, குற்றியலுகரம் இல்லாத சொல் எது அப்படின்னா தனி குறிலை அடுத்து இந்த கு சு டு து பு ரு இந்த உயிர்மை வல்லின உயிர்மை சொற்கள் வந்தா அது குற்றியலுகரம் அல்ல. இது ஒரு கருத்து. ரெண்டாவது, இப்ப வல்லினத்து கூட தான் சேருமா ஊ? வல்லினமை கூட தான் சேருமா? இல்ல, மெல்லினம் இருக்கு, இடையினம் இருக்கு. இப்ப இங்க பாருங்களேன், மாவுன்னு எழுதுறேன், மாவு. அப்ப ஊ பாருங்க, ஊ எப்படி பிரிப்போம்? இவ்வு கூட்டல் ஊ. அப்ப இவ்வுன்றது என்ன எழுத்து? என்ன மெய்? இடையினம். இடையினம். அப்ப இடையினத்து கூடயும் ஊ சேருது இல்லைங்களா? அப்படி இடையினத்து கூட ஊ சேரும் பொழுது குறையாது. அப்ப இடையினத்து கூட சேர்ந்தாலும் இப்ப எழுன்னு இருக்குது, எழு லூ எப்படி பிரிப்பீங்க? எழு ஏழு, இப்ப தள்ளு இப்படி வருதுன்னு வைங்க, லூ எப்படி பிரிப்பீங்க? இல் கூட்டல் இல் கூட்டல் ஊ. அப்ப இல்லன்றது என்ன மெய்?
இல் இல் இல்லுன்றது என்ன மெய்? இடையினம். இடையினமை. அப்ப அது இடையினமை. அல்லாம சரி, இப்ப வேற எழுத்துக்கள் கண்ணு அப்படின்னு எழுதுறோம். அப்ப இன்னு கூட்டல் ஊன்னு பிரிக்கிறோம், மெல்லினமை வரும். அப்ப நான் என்ன இப்ப அதாவது நல்லா இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, தனி குறிலை அடுத்து வல்லின உகரம் வந்தாலும் குறையாது, ஒண்ணு. ரெண்டாவது, இடையினமை மெல்லினமை, அததான் இங்க சொல்றான். வல்லினம் அல்லாத உகரங்கள் அப்படின்னா வல்லினத்து கூட சேராமல் மீதமுள்ள எழுத்துகள் கூட சேருகின்ற உகரம், அப்படிதான் இந்த இடத்துல பொருள். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாக ஒலிக்கும். வல்லினமை கூட சேராம இடையினமை மெல்லினமைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மெய் கூட ஊ சேரும் பொழுது தன்னுடைய அந்த மாத்திரை அளவிலிருந்து குறையாது. இது ரெண்டாவதா கருத்தா சொல்றான். அடுத்து, இப்படி ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவு முழுமையா ஒலிக்குது இல்லைங்களா, இதுக்கு பேர் என்னன்னா முற்றியல் உகரம். இது குற்றியல் உகரத்துல சேராது. இதுக்கு என்ன பேரிட்டு இருக்காங்கன்னா முற்றியல் உகரம், அதாவது முழுமையான ஓசை உடைய உகரம். அதுதான் முற்றியல் உகரம், முழுமையான ஓசை உடைய உகரம். அப்ப குற்றியல் உகரத்திலையுமே அவன் எப்படி கணக்கிடுறாங்கன்னு பாருங்க. அதாவது தனி குறிலை அடுத்து வல்லின உகரங்கள் வந்தாலும் ஒரு மாத்திரை அளவுதான் ஒலிக்கும். சரிங்களா? அடுத்து, வல்லினமை அல்லாம மெல்லினம் இடையினம் கூட சேர்ந்தாலும் ஒரு மாத்திரை அளவுதான் ஒலிக்கும். இதுக்கு பேர் என்னன்னா முற்றியல் உகரம். இது நம்ம குற்றியல் உகரத்து கூட சேர்த்தக்கூடாது, இது தனி வகை. இப்ப ஏன்னா நம்ம எவ்வளவு வார்த்தைகளை படிச்சிருப்போம், எவ்வளவு வார்த்தைகளை பார்த்திருப்போம். அப்ப எல்லாமே இப்ப குசுடு துபுருன்ற எழுத்துக்களால முடிஞ்சா அது எல்லாமே நம்ம குற்றியல் உகரம்னு எடுத்துக்க கூடாது. நம்ம அந்த இடத்துல குழம்ப கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை சொல்றாங்க. இந்த ரெண்டு கருத்தையும் சொல்றாங்க. இதுக்கு பேரு முற்றியல் உகரம் அப்படின்னு. அடுத்து, சரி, இப்ப குற்றியல் உகரம் நிறைய சொற்கள் இருக்கு. அதை எப்படி நம்ம வகைப்படுத்தலாம், அது என்ன வகைன்னு நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது, அதை பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது குற்றியல் உகரம்னா நம்ம முதல்ல சொல்லிட்டு குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். அதாவது ஒரு சொல்லின் கடைசி எழுத்து ஈற்றெழுத்து கு சு டு து பு ரு, இந்த எழுத்து வந்தா குற்றியல் உகரம்னு நம்மளுக்கு இயல்பா சொல்லி தந்துருவாங்க. ஆனா அது குற்றியல் உகரம் தானா, அதோடைய வகை என்ன அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சாதானே அது குற்றியல் உகரமான்னு நம்மளுக்கு ஒரு அளவு ஊசிதனப்படுத்த முடியும். அப்ப அது என்ன அப்படின்னா, குற்றியல் உகரம் எப்படி வகையை கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஈற்றுக்கு அயல் எழுத்தை பார்த்துதான் வகை கண்டுபிடிக்கணும். இப்ப பாக்குன்னு எழுதுறேன்னு வைங்க, பா இக்கு, இதுல ஈற்றெழுத்து எது? கு. கு, இது கடைசி. ஈருனா கடைசி, இது கு. இதை வச்சு நம்ம குற்றியல் உகர சொல்லான்னு முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். அது கு சு டு து பு ரு, இதுல ஏதாவது ஒண்ணு வந்தா நம்ம குற்றியல் உகரம்னு ஓரளவு நம்மளவே தெரிஞ்சு வச்சுப்போம். சரி, அது என்ன வகைன்னு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இந்த கடைசிக்கு பக்கத்து எழுத்து ஈற்றுக்கு அயல் எழுத்தை வைத்துதான் இத 6 வகையா பிரிக்கிறாங்களாம். இந்த 6 வகையில ஒண்ணு இருந்துருச்சு அப்படின்னாவே அது குற்றியல் உகரம்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். முதல்ல அந்த 6 வகை என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை, இப்ப கூ சூடு தூபுரு இந்த சொல்லி இருக்கு. ஆனா இப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, பசு அப்படின்னு வருது, இதுக்கு பின்னாடி சூ வருது அப்படின்னா உங்களுக்கு ஆமா இது என்ன, அதாவது குறியலுக்கு அடுத்து வருது. கடைசி எழுத்த பக்கத்துல பாருங்க, ஈற்றுக்கு அயல் எழுத்து பாருங்க, குறியில் எழுத்தா இருந்தா இது முற்றியல் உகரம். இது என்னது? முற்றியல் உகரம். அதை நம்ம நினைவு வச்சுப்போம். அது ஒரு கருத்தை முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, அப்ப இதை நம்ம விட்டுருவோம், இது இல்ல. இப்ப மீதம் இருக்கிற எழுத்துக்களை எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்ப பாருங்க, குற்றியல் உகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு, அதாவது ஈற்றுக்கு அயல் எழுத்தை கொண்டு 6 வகையா பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நெடில் தொடர் குற்றியல் உகரம் 1, ஆயுத தொடர் குற்றியல் உகரம் 2, உயிர் தொடர் குற்றியல் உகரம் 3, வன் தொடர் குற்றியல் உகரம் 4, மென் தொடர் குற்றியல் உகரம் 5, இடைத்தொடர் குற்றியல் உகரம் 6. அதாவது குற்றியல் உகரம் 6 வகைப்படும். குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும்.
இந்த 6 வகை என்னென்ன? அதாவது முதல்ல நெடில் தொடர் குற்றியலுகரம். இது ரொம்ப எளிமை. இதுல வகை எல்லாமே எளிமையா இருக்கும். நீங்க கொஞ்சம் கடினப்படுறது எதுனா உயிர் தொடர் மட்டும்தான். மீதி எல்லாமே எளிமைதான். அதாவது நான் இப்ப என்ன சொல்லியிருந்தேன்? வகையை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன்? ஒரு சொல்லுடைய கடைசி சொல் குற்றியலுகரமா இருக்கும். கடைசிக்கு பக்கத்து சொல் ஈற்று குற்றியலுகரமா இருந்து ஈற்று அயல் எழுத்தை பார்த்துதான் கண்டுபிடிப்போம்னு சொன்னேன். கடைசிக்கு பக்கத்து எழுத்தை பார்த்துதான் வகை கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, நெடில் தொடர் குற்றியலுகரம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். இது வெறும் 2 எழுத்தாலதான் அமைஞ்சிருக்கும் இந்த சொல். இங்க பாருங்க, பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. இப்ப கடைசி எழுத்து பாருங்க, பு, சு, டு, து, பு, ரு, இப்படி ஏதோ ஒண்ணுல வந்திருக்கணும். 6ல ஏதாவது ஒரு சொல் கடைசி எழுத்தா இருக்கணும். இருக்கான்னு பாருங்க கடைசி எழுத்து. அப்ப இது குற்றியலுகரம்னு ஓரளவு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்ப இது என்ன வகை? கடைசிக்கு பக்கத்து எழுத்த பாருங்க, என்னவா இருக்கு? ஈற்றுக்கு அயல் எழுத்து, நெடில் எழுத்தா இருக்குங்களா? நெடில். குறியிலா இருந்தா என்னன்னு சொன்னேன்? ஈற்றுக்கு அயல் எழுத்து குறியிலா இருந்தா முற்றியலுகரம். முற்றியலுகரம். இதுல நெடில் தொடர வந்து ரொம்ப எளிமை. ஈற்றுக்கு அயல் எழுத்து நெடில் எழுத்தா இருக்கும். ஆனா அந்த சொல் 2 எழுத்து சொல்லாதான் இருக்கும். அந்த சொல் 2 எழுத்து மட்டும்தான் இருக்கும். இதுதான் உங்களுக்கு எளிமை. மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது அவன் எளிமையா கண்டுபிடிக்கிறது ஈற்றுக்கு அயல் எழுத்தை பார்த்து கண்டுபிடிடான்னு சொல்றது ஒரு வகையா இருந்தாலும், எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றது என்னன்னா, நெடில் தொடர் குற்றியலுகரம்ன்றது ஈரெழுத்து சொல்லாதாண்ட அமையும். அதுதான் கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கருத்து அந்த இடத்துல. அதாவது 2 எழுத்து சொல்லாதான் அமையும். அது ஈற்றுக்கு பக்கத்து எழுத்து நெடில் எழுத்து அமையும். அப்படி இருந்தது அப்படின்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரம். இப்ப ஈற்றுக்கு அயல் எழுத்து. ஆமா, ஒரு சந்தேகம். முற்றியலுகரத்துல 2 எழுத்து சொல்லாதான் இருக்கணுங்கிறது ஆமா, கிடையாதா? 2 எழுத்து மட்டும். ஆமா, 2 எழுத்து. அது ஒரு கருத்து. அதாவது ஈற்றுக்கு அயல் எழுத்து குறியிலா இருக்கும். அது ஒண்ணு. அடுத்தது வேற மெய்கள் இருக்குது இல்லைங்களா? வல்லினம் இல்லாம மெல்லினம், இடையினம் இருக்குது இல்லைங்களா? அது கூட சேரும் பொழுது 3 எழுத்து வரலாம், 4 எழுத்து வரலாம். இவங்க நம்ம முன்னாடி பார்த்து தள்ளு அப்படின்னு சொல்றோம். அப்ப அது பாருங்க, கடைசி எழுத்து பாருங்க ஊ வருது. ஆனா எந்த மெய் கூட வருது? இடையினமை கூட வருது. அப்ப அது முற்றியலுகரம். என்னங்கம்மா? ஓ, அந்த தள்ளு முற்றியலுகரம். ஆனா உகரம் நமக்கு என்ன? குற்றியலுகரம்னா என்னன்னா, வல்லினமை ஆறுடன் உகரம் சேரும்னு சொல்லிட்டோம். வல்லினமை ஆறுடன் உகரம் சேரும் பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையா ஒலிக்கும். இது பொதுவான சூத்திரம். இப்ப அத வகையை கண்டுபிடிக்கும் போது நம்ம குழம்ப கூடாதுன்னு தான் இப்ப 2 எழுத்து, அதாவது ஈரெழுத்து சொல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஈரெழுத்து சொல் இங்கேயும் வரும். எங்க? குற்றியலுகர வகையிலையும் வருது, அதே முற்றியலுகரத்திலையும் வரும். ஆனா அதை எப்படி நீங்க வித்தியாசம் கண்டுபிடிப்பீங்கன்னா, ஈற்றுக்கு அயல் எழுத்து நெடில் எழுத்தா இருந்தா அது குற்றியலுகரம், குறியில் எழுத்தா இருந்தா அது முற்றியலுகரம். ஏன் அப்படின்னா, ஈற்றுக்கு அயல் எழுத்து குறையும் பொழுது ஊவானது தனக்கு முழுமையான ஓசையில ஒலிக்கும் மாத்திரையில. இங்க நெடில் எழுத்து வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நெடிலே தனக்குரிய மாத்திரையை முழுமையா ஒலிக்கும் பொழுது இந்த ஊவானது தனக்குரிய ஓசையில குறைஞ்சிருது. அந்த எழுத்துகள் உச்சரிக்கின்ற அளவுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த அடிப்படையில இதை பிரிக்கிறாங்க. அப்ப ஈற்றுக்கு அயல் எழுத்து குறியிலா இருந்தா அப்ப முழுமையா ஒலிக்கும் ஊ. அதனாலதான் அது முற்றியலுகரம்னு சொல்றோம். அதே கடைசிக்கு பக்கத்து எழுத்து நெடிலா இருக்குது அப்படின்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஊ ஆனது தனக்குரிய மாத்திரையில இருந்து குறையும். அப்ப இந்த ஒரு பாயிண்ட் நம்ம நல்லா நினைவு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இதுலயும் வருது அதுலயும் வருது. அப்ப 2க்கும் என்ன வித்தியாசம்? மத்த மெய்களை நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுப்போம். ஏன்னா மத்த மெய்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வல்லினமை தவிர்த்து மெல்லினம் இடையினம் தான் வரும். அப்ப உங்களுக்கு 2 சொற்கள் 3 சொற்கள் அந்த 3 எழுத்து வந்ததுனாலும் ஒரு சொல்லுல 2 3 எழுத்து வந்ததுனாலும் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இப்ப மாவுன்னு வருது, அது 2 எழுத்து தான் அந்த சொல்லுல.
ஆனா கடைசியில என்ன வருது? இவ்வு கூட்டல் ஊழு வருது. மெல்லினமை கூட சேரல ஊ. அப்ப இதை எளிமையா கண்டுபிடிச்சிருவீங்க. கடைசியில மெல்லினமை கூட சேரலினாவே அது முற்றியலுகரம்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா இந்த ஒரு இடத்துலதான் நம்ம வந்து குழம்புவோம். எங்க அப்படின்னா குறில் நெடில்ல தான். நெடில் வந்தா அது எங்க வந்துடும்? குற்றியலுகரத்தோட வகை. அதே குறில் இருந்தது அப்படின்னா அது முற்றியலுகரம். அதை நம்ம நல்லா நினைவு வச்சுக்கணும். அப்ப நெடில் தொடர் அப்படிங்கும் போது 2 எழுத்து சொல்லாதான் வரும். இததான் நம்ம மெயினா சொல்லி தரணும் குழந்தைங்களுக்கு. ஈரெழுத்து சொல்லாதான் இருக்கும். ஆனா கடைசி எழுத்து கண்டிப்பா குசுடு துபுருல ஒன்னாதான் இருக்கணும். சரிங்களா? வல்லின மெய் இணைந்த எழுத்துக்கள், அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள், வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள்ல ஒண்ணு குசுடு துபுருல தான் வரணும். ஆனா கடைசிக்கு பக்கத்து எழுத்து பாத்தீங்கன்னா நெடில் எழுத்தா இருக்கணும். அத நெடில் தொடர். ஈற்றுக்கு அயல் எழுத்து நெடில் எழுத்தா இருக்கணும். இரே 2 எழுத்து சொல்லாதான் வரணும். ஈரெழுத்து சொல் தான் வரணும். அப்படி வந்தது அப்படின்னா இது நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம். இந்த நெடில் தொடர் கண்டுபிடிக்கிறதுக்கு யாருக்காவது சிரமம் இருக்குங்களா? 2 கருத்தை தான் நீங்க நினைவு வச்சுக்கணும். ஈற்று கடைசி எழுத்து எல்லாத்துலயுமே அது 6 வகையிலுமே குசுடு துபுருல ஒன்னாதான் இருக்கும். கடைசி எழுத்து கு சு டு து பு ரு இதுல ஒன்னாதான் வரும். நம்ம வகை எப்படி கண்டுபிடிப்போம்னா கடைசிக்கு பக்கத்து எழுத்தை தான் பார்க்கணும். அப்ப கடைசிக்கு பக்கத்து எழுத்து நெடில் எழுத்தா இருக்கணும். ஆனா அந்த சொல்லுல 2 எழுத்து தான் வந்திருக்கணும். அப்படி வந்தா அது நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து ஆயுத தொடர் குற்றியலுகரம். இதெல்லாம் குழந்தைங்க எளிமையா கண்டுபிடிச்சிருவாங்க. இது 3 எழுத்து தான் வரும். ஆனா நம்ம வகையை எப்படி கண்டுபிடிப்போம்னு சொன்னோம்? கடைசி எழுத்து குற்றியலுகர சொல்லாதான் இருக்கும். சரிங்களா? ஆனா ஈற்றுக்கு அயல் எழுத்தை பார்த்துதான் நான் கண்டுபிடிப்போம்னு சொன்னேன். ஈற்றுக்கு அயல் எழுத்து. இப்ப பாருங்க, ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம். இப்ப பாருங்க, கடைசி எழுத்து பாருங்க, குசுடு துபுருல ஒன்னா இருக்கா? கடைசிக்கு பக்கத்து எழுத்து என்ன எழுத்தா இருக்கு? ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து. கடைசிக்கு பக்கத்து எழுத்து ஆயுத எழுத்தா வருது. அப்ப இது ஆயுத தொடர். ஏன்னா கடைசி எழுத்துக்கு பக்கத்து எழுத்தை ஈற்றயல் வைத்ததான் நம்ம என்ன பண்றோம்? வகையை கண்டுபிடிக்கிறோம். அதனாலதான் இதை நான் முதல்ல சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதே தான் சொல்றேன். ஈற்றுக்கு அயல் எழுத்தை வைத்துதான் அது என்ன வகைன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப பாருங்க, இது எல்லாமே 3 எழுத்தாதான் வரும். 3 எழுத்து சொற்களாதான் அமையும். ஈற்றுக்கு அயல் எழுத்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்தா இருந்தது அப்படின்னா இது ஆயுத தொடர். இதெல்லாம் நீங்க எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க உயிர் தொடருக்கு மட்டும்தான் குழந்தைங்க நிறைய தப்பு பண்ணுவாங்க. மீதி எல்லாமே எளிமையா கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க ஒரு முறை சொல்லி கொடுக்கும் போதே அவங்க எளிமையா கண்டுபிடிச்சிருவாங்க. நெடில் தொடருக்கு அந்த எளிமையான, அதாவது 2 சொல் தாண்டா இருக்கும். அதுல 2 எழுத்து தாண்டா இருக்கும் அந்த சொல்லுல. அது வந்து ஈற்றுக்கு அயல் எழுத்து நெடில் எழுத்தா இருக்கும்ட்டீங்கன்னா நெடில் தொடர் எளிமையா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆயுத தொடரும் ஈற்றுக்கு அயல் எழுத்து ஆயுத எழுத்து வெளிப்படையா வரும். ஈற்றுக்கு அயல் எழுத்து ஆயுத எழுத்தா வந்தா அது ஆயுத தொடர் அப்படின்னு சொல்லும் பொழுதும் எளிமையா கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்து உயிர் தொடர். இந்த இடத்துலதான் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். உயிர் எழுத்துகள். இது உயிர் எழுத்துக்களை எப்படி கண்டுபிடிக்கணும்? அதாவது தனி குறில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம். நீங்க இந்த விவரிக்கிறதையே விட்டுருங்க, நான் சொல்றத கவனிங்க. அதாவது இங்க பாருங்க, அரசு 9 இயல்பா இருக்கு. இப்போ நான் எழுதுறேன், வரலாறு வரலாறு அழகு. இது எல்லாமே உயிர் தொடர் தான். எப்படி பாருங்க. இப்ப கடைசி எழுத்து பாருங்க, கடைசி எழுத்து எல்லாமே குற்றியலுகரமா முதல்ல இருக்கான்னு பாத்துக்கணும். நம்ம எடுத்துக்காட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பொதுவான அடிப்படை இலக்கணம் இருக்கான்னு பாத்துக்கணும். முதல்ல அது குற்றியலுகர சொல்தானா நம்ம முதல்ல ஊர்ஜிதம் படுத்திக்கணும். அந்த இடத்துல கடைசி எழுத்து பாருங்க, இது நம்ம எழுதுனது எல்லாத்துலயுமே கடைசி எழுத்து குற்றியலுகரம் தானா? குசுறு துபுரு இருக்கா? அப்ப இது குற்றியலுகரம் தான். நம்ம இப்ப இந்த இடத்துல ஊர்ஜிதம் ஆயிட்டோம். சரி, இப்ப இது என்ன வகை, எப்படி கண்டுபிடிப்போம்? இப்ப வகையை கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? எங்க பாக்கணும்னு சொல்லியிருக்கேன்? ஈற்றுக்கு அயல் எழுத்த பார்க்கணும். கடைசிக்கு பக்கத்து எழுத்த பார்க்கணும். சரி, இப்ப அரசு எடுத்துக்கலாம். கடைசிக்கு பக்கத்து எழுத்து என்ன எழுத்தா இருக்கு? ரா, அதாவது உயிர்மை எழுத்து. சரிங்களா? கடைசிக்கு பக்கத்து எழுத்து உயிர்மை எழுத்து. இந்த இடத்துல உங்களுக்கு நான் முன்னாடி நடத்தினது ஒண்ணு நினைவு வரணும்.
மொழி முதல் இறுதி எழுத்துக்கள்னு ஒரு இலக்கணம் பார்த்தாங்களா? ம். அதுல உயிரெழுத்து எங்கதான் வரும்னு பார்த்தோம். ஆரம்பத்துல தான் வரும். ஒரு சொல்லின் முதல்ல மட்டும்தான் வரும். இடையிலையும் இறுதியிலும் வராது. அப்படி வரமா இருந்தா எப்படி வரும்னு பார்த்தோம். அளபடை அளபெடையில வரும். இயல்பா வரும்பொழுது எப்படி வரும்? அளபெடையில முதல்லயும் வரும், இடையிலையும் வரும், இறுதியிலும் வரும்னு பார்த்தோம். இது மெய்யோட இயல்பா சேர்த்து உயிர்மெய்யா வரும். மெய்யெழுத்துகளுடன் சேர்ந்து உயிர்மெய்யா மட்டும்தான் வரும். ஒரு சொல்லின் இடையிலும் இறுதியிலும்னு நம்ம பார்த்தோம். எங்க? மொழி முதல் இறுதி எழுத்துகள் பார்க்கும் பொழுது. அப்ப அது பொதுவானது தானே எல்லாத்துக்கும், எல்லா சொற்களுக்கும். அப்ப இங்க மட்டும் நம்மளுக்கு விதிவிலக்கு இல்லை இல்லையா? இப்ப பாருங்க, ஈற்றுக்கு அயல் எழுத்து என்ன இருக்கு? ரா. ராவை எப்படி பிரிப்போம்? இரு கூட்டல் ஆ. அப்ப ரா எழுதுறன்ற இடத்துல இப்ப இரு கூட்டல் ஆன்னு எழுதுங்க. இரு கூட்டல் ஆன்னு எழுதுனாலும் ரா தான். இப்ப ரான்னு போடும் பொழுதும் அதை நம்ம சேர்த்து சொல்லும் பொழுது வந்துருது. இப்ப பாருங்க, இப்ப இரு கூட்டல் ஆன்னு ராவை பிரிச்சுட்டீங்க. அப்ப ஈற்றுக்கு அயல் எழுத்து ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருது? உயிரெழுத்து. உயிரெழுத்து. சரிங்களா? அப்ப நம்ம எதை வகைப்படுத்துறோம்? ஈற்றுக்கு பக்கத்து எழுத்தை வைத்துதானே அது என்ன வகைன்னு படுத்துறோம். அப்ப ஈற்றுக்கு பக்கத்து எழுத்து என்னவா வருது? உயிரெழுத்தா வருது. அப்ப இது உயிர் தொடர் குற்றியலுகரம். இதுல நீங்க நெடில் இப்ப பாலாறு பாருங்க. இப்ப பாலாறுன்னு எழுதுறீங்க. ஆனா ஈற்றுக்கு அயல் எழுத்து நெடில் எழுத்தா இருக்கு. அப்ப இது நெடில் தொடர் குற்றியலுகரமா? அப்ப என்ன சொல்லுவீங்க, விளக்குவீங்க? ஒரு பையன் கேட்கிறான். இது 2 எழுத்து. அததான் நம்ம சொல்லணும் இந்த இடத்துல. அதாவது நெடில் தொடருக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அதாவது ஈற்றுக்கு பக்கத்து எழுத்து நெடில் எழுத்தா இருக்கும். ஆனா என்னவா இருக்கும் அந்த சொல்? ஈரெழுத்து சொல்லாதான் இருக்கணும் நெடில் தொடருக்கு. அப்ப லாடா, இப்ப இங்க பாரு, ஒரு சொற்கள்ல 4 எழுத்து வருது, 5 எழுத்து வருது. ஆனா கடைசி எழுத்து குசுடு துபுருல 1 வருது. அப்ப 4 எழுத்து 5 எழுத்து வரும்போது இது எப்படி நம்ம நெடில் தொடர்னு சொல்லுவோம்? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அடுத்ததா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப லாவை எப்படி பிரிப்போம்? இல்லு கூட்டல் ஆ. ஆ. அப்ப ஆன்றது என்ன எழுத்துங்க? உயிர் நெடில். உயிர் நெடில், உயிர் எழுத்து. சரிங்களா? அப்ப ஈற்றுக்கு அயல் எழுத்து உயிரா வந்தது அப்படின்னாவே அது உயிர் தொடர் குற்றியலுகரம். அதை நம்ம தெளிவுபடுத்திடணும். இது மட்டும்தான் குழந்தைங்களுக்கு நீங்க கொஞ்சம் விளக்குறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா இதை எளிமையா இப்படி சொல்லி தந்துட்டீங்கன்னா அவன் ஈஸியா அவன் பரீட்சையில வந்தா கூட நம்ம எழுதிட முடியும். மற்ற வகைகள் எல்லாமே எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். இது ஒண்ணு மட்டும்தான் உங்களுக்கு பிரித்து பார்ப்பது போல இருக்கும். இப்ப அடுத்து பாருங்க, வன் தொடர் குற்றியலுகரம். அதாவது வன் தொடர் அப்படின்னா எதை சொல்லுவோம்? வல்லின எழுத்துக்கள்னு எதை சொல்லுவோம்? இக், இச், இட், இத், இப், இர். இதுதான் நம்ம வல்லினமை. வல்லினமை. அப்ப வன் தொடர் குற்றியலுகரம்னா ஒண்ணுமே இல்லை. அதாவது ஒரு சொல்லுல கடைசி எழுத்து பாருங்க, குற்றியலுகர சொல்ல நம்ம முதல்ல எடுத்தோடனே பாக்குறதே ஈற்ற எழுத்து குற்றியலுகரமான்னு பாத்துடணும். அதாவது குசுடு துபுருல ஒரு எழுத்தா வருதான்னு பாத்துடணும் நம்ம எடுத்துக்காட்டு தரும் பொழுதே. அப்புறம் தான் அது என்ன வகைன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, ஈற்றுக்கு அயல் எழுத்து என்ன மெய் வருது? வல்லின மெய்ல ஒண்ணு வருதுங்களா? அதாவது இக், இச், இட், இத், இப், இர். இதுதான் வல்லினமை. மெய்யெழுத்துக்களை 3ஆ பிரிப்போமா? வல்லினம், மெல்லினம், இடையினம் 3ஆ பிரிப்போங்களா? அப்ப வல்லினமை 6 இருக்குது இல்லைங்களா? கசட தபர வல்லினமாம், ஞன நமன மெல்லினமாம், எரழ வளழ இடையினமாம். நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அப்ப அந்த வல்லின மெய் இருக்குது இல்லைங்களா? இந்த 6 வல்லினமை 6ல ஏதாவது ஒன்று ஈற்றுக்கு அயல் எழுத்தா வந்தது அப்படின்னா அது வன் தொடர் குற்றியலுகரம் நம்ம சொல்லணும். அதாவது வல்லினமை எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் தான் வன் தொடர் குற்றியலுகரம். இது எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஈற்றுக்கு அயல் எழுத்து வல்லினமை வந்ததுன்னா அது வன் தொடர் குற்றியலுகரம். பாருங்க, பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று. இதுல கடைசி எழுத்து பாருங்க எல்லாமே சுடு துபுருல வருது. கடைசிக்கு பக்கத்து எழுத்த பாருங்க, வல்லினமையில ஏதாவது ஒன்று இருக்கா? அப்ப இது வன் தொடர் குற்றியலுகரம். இதுல பாருங்க மென் தொடர், அதேதான், கொஞ்சம் கூட மாறாது. மென் தொடர்னா என்ன? எதை மென்மை அப்படின்னு சொல்லுவோம்? மென்மையான ஒளி உடையது எது? மென்மை.
மென்மைனா எதை சொல்லுவோம்? மெல்லினமை. சரியா? மெல்லினமை எது எது? இங், இன், 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 இன். இது மெல்லினமைகள்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, ஈற்றுக்கு அயல் எழுத்து பாருங்க. நான் கொடுத்திருக்கிற சான்றுல எல்லாமே குசுடு துபுருல ஒன்று வருதா? வருதுங்களா? இப்ப நம்ம வகையை எப்படி பார்ப்போம்னு சொல்லியிருக்கேன். வகையை எப்படி ஈற்று கண்டுபிடிப்போம்? ஈற்றுக்கு அயல் எழுத்து. ஈற்றுக்கு அயல் எழுத்து பாருங்க, என்ன மெய்யெழுத்து வருது? மெல்லினமை. மெல்லினமை வருதா? ஈற்றுக்கு அயல் எழுத்து மெல்லினமை வர மாதிரி ஏதாவது ஒன்று, மெல்லினமை 6ல ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது மென் தொடர் குற்றியல் உகரம். ஈற்றுக்கு அயல் எழுத்து மெல்லினமையா இருந்தா அது மென் தொடர் குற்றியல் உகரம். இங்க பாருங்க, இடையனம் பாருங்க, இடைத்தொடர் குற்றியல் உகரம் பாருங்க. இடையனமை எது எது? இ, இர், இல், இவ், எள், இல். இந்த 6ம் இடைநமைன்னு சொல்லுவோம். ஈற்றெழுத்து பாருங்க, நம்ம எல்லாத்துக்குமே பொதுவானது என்னன்னா ஈற்றெழுத்து குசுடு துபுருல ஒன்றா இருக்கணும். ஈற்றெழுத்து பாருங்க, குசுடு துபுருல ஒன்றா வருதா? ஈற்றுக்கு அயல் எழுத்து பாருங்க, என்ன மெய் வருது? இடையினமையில ஒன்று வருதுங்களா? அப்ப இடையினமையில ஒன்று வந்தா அது இடைத்தொடர் குற்றியல் உகரம். இதுல நம்ம கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது எது அப்படின்னா உயிர் தொடரும் நெடிலும் தான். அத ரெண்டையும் நம்ம விளக்கிட்டோம்னா மீதியா எளிமையா பிள்ளைங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த 6 வகையையும் எளிமையா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, இப்ப இதுல மேலும் 2 கருத்துக்களை நீங்க நினைவு வச்சுக்கணும். அதாவது யுவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. இவ் அப்படின்ற மெய்யெழுத்தை அடுத்து குசுடு துபுரு வர மாதிரி சொற்களே இல்லை. இது ஒரு கருத்து நம்ம நினைவு வச்சுக்கணும். அடுத்து இன்னொரு கருத்து என்ன தெரியுங்களா? இப்ப குசுடு துபுருன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுல சு, டு, ரு ஆகியவை இறுதி எழுத்தாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. இடைத்தொடர்னா எது? இடைத்தொடர் குற்றியலுகரம்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? இடையினமை வரது. இடையினமை வரும். எங்க வரும்? ஈற்றுக்கு அயல் எழுத்தாக. அயல் எழுத்தா வரும். அப்படி ஈற்றுக்கு அயல் எழுத்தா இடையனமை வரும் பொழுது கடைசியா இந்த சு, டு, ரு இந்த எழுத்துல முடியிற சொற்கள் இல்ல. இந்த 2 கருத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது குற்றியலுகரம் பார்க்கும் பொழுது இந்த 2 கருத்தையும் நம்ம நினைவு வைத்துக்கணும். இப்ப நீங்க ஒரு இது கண்டுபிடிக்கிற மாதிரி நான் சொல்றேன். இப்ப நீங்க உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்றத நீங்களே வகைப்படுத்துற மாதிரி நம்ம ஒண்ணு பார்க்கலாம். இப்ப இது உங்களுக்கு ஒரு மன வரைபடம். நம்ம குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம்? 6 வகைப்படும். 6 வகைப்படும். என்னென்ன? நெடில் தொடர், ஆயுதத்தொடர், நெடில் தொடர், ஆயுதத்தொடர், உயிர்த்தொடர், வன்தொடர், மென்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். அப்ப நெடில் தொடர்னா என்ன, எப்படி வரும்னு சொல்லியிருந்தேன்? ஈற்றுக்கு அயல் எழுத்து நெடிலா வரும். நெடில். நெடிலா வரும். ஈரெழுத்து சொல்லாதான். மட்டுமே இருக்கும். சரி. ஆயுத தொடர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஈற்றுக்கு அயல் எழுத்து ஆயுத எழுத்து அமையும். சரி, உயிர் தொடர் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னேன்? ஈற்றுக்கு அயல் எழுத்தை வந்து நம்ம அந்த உயிர் பிரிச்சு பார்க்கணும். உயிர்மையா வரும். கரெக்ட். நம்ம பிரிச்சு பார்க்கணும். சரி, வன் தொடர் ஈற்றெழுத்துக்கு முதல் எழுத்து வந்து நம்ம மெய்யெழுத்து வந்து இதுல எந்த மெய் எழுத்து? வல்லினமா வரும். சரி, மென் தொடர்னா மெல்லினமா வரும். அதோட ஈற்றெழுத்துக்கு முதல் அயல் எழுத்து. இடை தொடருங்கும் போது இடையின மெய்யா வரும். மெய் எழுத்து வரும். சரி, அப்ப உங்களுக்கு நினைவு இருக்கு. இப்ப நீங்க தான் சொல்லணும் இத. சரி, இப்ப இங்க ஒரு கட்டை மாதிரி கொடுத்திருக்கோம். இப்ப கீழே உங்களுக்கு வந்து நிறைய சொற்களை கொடுத்திருக்கோம். இப்ப இது என்னென்ன வகைன்றத நீங்களே வகைப்படுத்துங்க. கீழே வந்து உங்களுக்கு கட்டம் கட்டமா பாக்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்ப நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர்னு. சரிங்க, முதல்ல 6ன்னு இருக்குது. அப்ப இது என்ன தொடரா இருக்கும்? நெடில் தொடர். எப்படி?
ஆ எழுத்து வந்து நெடில் அயல் எழுத்து. எழுத்து வந்து ஆன்னு இருக்கு. நெடில் எழுத்தா இருக்கு. 2 சொற்கள் தான் இருக்கு. அப்ப இது என்னது? நெடில் தொடருக்கு வந்துரும். சரி, அடுத்தது ஆயுத குற்றியலுகரம் இருக்கு. ஆயுத தொடர்ல வந்துரும். அருமை. அடுத்தது கரும்பு கரும்பு. சொல்லுங்க, கரெக்டா தான் யாரோ சொன்னீங்க. மென்தொடர். மென் தொடர். எப்படி மென் தொடர்? ஆயுத, அதாவது இம் வந்து அயல் எழுத்து இம் மெய் எழுத்து. அது வந்து இம்ன்றது மெல்லின மெய் எழுத்து. மெல்லின மெய் எழுத்து. அருமை. அப்ப இது மென் தொடர். அடுத்தது உயிர் தொடர். உயிர் தொடர். அருமை அருமை. ஆமா, ஏன்னா ஈற்றுக்கு அயல் எழுத்து உயிர்மை எழுத்தா இருக்கு. இரு கூட்டல் அருமை. அடுத்து வன் இது தொடர். வந்து வல். தொடர். வன் தொடர். வன் தொடர். அருமை. ஏன்னா ஈற்றுக்கு அயல் எழுத்து வல்லினமையா இருக்கு. அடுத்து வன் தொடர். வன் தொடர். வன் தொடர் தான். ஈற்றுக்கு அயல் எழுத்து வல்லினமை. அடுத்து நெடில் தொடர். நெடில் தொடர். அதுக்கு அடுத்து மென் தொடர். மென் தொடர். அடுத்து நெடில் தொடர். நெடில் தொடர். அடுத்து இடை தொடர். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் குற்றியலுகரம். சரி, கீழே பாருங்களேன். இதுல என்ன பொருந்தாத சொல்லா இருக்கு? நான் முதல்ல எல்லாமே குற்றியலுகரமா அப்படின்னு கேட்டதுல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்ப இதுல பொருந்தாத சொல்ல நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம்? பசு. பொருந்தாத சொல் நான் கேக்குறேன். ஆறு. ஏன் பொருந்தாத சொல் இதுல? மத்தது எல்லாமே வந்து முற்றியலுகரமா இருக்கு. அருமை அருமை. அதாவது மத்தது எல்லாமே பாருங்க, ஈற்றுக்கு அயல் எழுத்து வந்து என்னவா இருக்கு? குறில் எழுத்து. குறியிலா வருது. ஆமா, இதுல ஈற்றுக்கு அயல் எழுத்து நெடிலா வர்றது எதுன்னா 6 மட்டும்தான். அப்ப இது நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு போயிரும். மீதி இருக்கிற 3 முற்றியலுகர சொற்கள். அப்ப இது பொருந்தாதது 6 மட்டும்தான். சரி, அடுத்ததுல பாருங்களேன், அப்படி கண்டுபிடிங்களே. எது பொருந்தாது? வஞ்சி. ஏன்? அது வந்து மத்தது எல்லாமே வன் தொடரா இருக்கு. மென் தொடர். மென் தொடரா இருக்கு. அடுத்ததுல பாருங்க, அது ஏன்? அது வந்து மத்ததெல்லாம் நெடில் தொடர்ல இருக்கு. அது முற்றியலுகரம். ஆமா, முற்றியலுகரம். ஓகே, அடுத்தது அரசு. என்ன? அது அரசுன்றது என்ன வகை? உயிர் தொடர். உயிர் தொடர். மீதி எல்லாம் இடைத்தொடர்ல இருக்கு. சரி, அடுத்தது பாருங்க. இத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். எஃகு. ஏன்னா அது மட்டும்தான் ஆயுத தொடர். மீதி எல்லாமே மென் தொடர். சரி, அருமை அருமை. சும்மா இது மாதிரி ஒரு 10-20 சொற்கள் நம்ம எழுதி பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவுற நம்மளால கண்டுபிடிச்சுக்க முடியும். இந்த வகைகள் மட்டும் நாம நினைவு வச்சுக்கிட்டோம்னாவே போதும். குற்றியலுகரம் மட்டும் எப்பொழுதுமே நம்ம படிச்சு எதையுமே மனப்பாடமே பண்ண முடியாது. நம்ம குழந்தைங்களுக்கு மக்கப் பண்ண சொன்னோம்னா கண்டிப்பா மனசுல நிக்கவே நிக்காது. எளிமையான முறையில எப்படி புகுத்தணுமோ அந்த அளவுல புகுத்திட்டோம்னாவே போதும். அது நம்மளுக்கு என்னைக்குமே மறக்காது. அது குழந்தைங்க பரீட்சையில வரும்பொழுது நீங்க எந்த எடுத்துக்காட்டு புத்தகத்துல இருக்கிறத கொடுத்தாதான் அவங்க எழுதுவாங்கன்னு இல்லை. அதோட இலக்கண முறை தெரிஞ்சுட்டா போதும். அவங்க எப்படி கொடுத்தீங்கனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அது நீங்க எந்த சொற்களை போட்டு கொடுத்தீங்கனாலும் குழந்தைகளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? கொஞ்சம் பாடலுக்கு போலாம். அடுத்தது நம்ம வேற பாடல் 2 வச்சிருக்கேன். ஒண்ணு பாத்திரலாங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கன்னா அடுத்தது போலாம். நல்ல தெளிவாவே இருக்கு. நிறைய எடுத்துக்காட்டும் பார்த்தாச்சு. சரிங்க ஐயா. ஏதாவது இதுல இன்னும் நீங்க உங்க எடுத்துக்காட்டு எழுத முடியுது அப்படின்னா கூட நீங்க எழுதி வைங்க, அடுத்ததுல பார்க்கலாம். அப்ப கொஞ்சம் அடுத்ததை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நான் நினைவுபடுத்தும் போதுதான் உங்களுக்கு நினைவு வருது. எல்லாரும் நம்ம வேலைப்பளுவுல இருக்கிறனால ஓடிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ கொஞ்சம் நினைவுபடுத்திட்டு போற மாதிரி இருக்கு. நான் அடுத்த முறை கேட்கறேன். நீங்க ஒரு 2-3 எடுத்துக்காட்டு சும்மா எழுதிட்டு வாங்க, சரியான்னு பார்க்கலாம். ஒரு 4-5 எடுத்துக்காட்டு மட்டும் எழுதி வைங்களேன். அது என்ன வகைன்றதையும் நம்ம பார்க்கலாம். அப்ப அடுத்தது நம்ம ஒரு முறை பார்த்த மாதிரி இருக்கும், நினைவூட்டின மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது போலாம். ஒரு பாடல். இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் அப்படின்னா 2 கூட்டல் உற கூட்டல் மொழிதல்னு சொல்லுவோம். நம்ம இயல்பா பேசும் பொழுதே நம்ம சொல்லுவோம், என்ன டபுள் மீனிங்ல பேசுறியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த
ஒரே ஒரு சொல் தான் 2 பொருள்படுமாறு வருவதுதான் இரட்டுற மொழிதல்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேரு சிலேடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு சொல், இப்போ ஒரு எளிமையான ஒரு கதை நமக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி. இப்போ ஒருத்தன் கால்ல அடிபட்டுட்டு ஒரு பேருந்துல ஏறுறான். நடத்துனர் கேட்கிறாரு, எங்கப்பா போகணும் அப்படின்னு அவரும் கேட்பாரு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தன் கேட்பான், என்னப்பா கால்ல கட்டு அப்படின்னு கேட்பான். இங்க 2 பேருத்துக்கும் ஒரே பதில அவன் சொல்லுவான், செங்கல்பட்டு அப்படின்னு. அதாவது என் கால்ல செங்கல் பட்டதுனால கட்டு போட்டிருக்கேன், புண்ணாயிருச்சு. நான் போக வேண்டிய இடமும் செங்கல்பட்டு. அப்ப அதாவது ஒரே ஒரு சொல் தான் 2 பொருள்பட வரும். அப்ப 2 பேர்த்துக்கு அந்த இடத்துல பதிலா மாறிடும். இது போல அமைவதுதான். அது ஒரு சொல்லா இருக்கலாம், ஒரு தொடரா இருக்கலாம், அல்லது ஒரு செய்யுளா இருக்கலாம். ஒரே ஒரு சொல்லோ தொடரோ செய்யுளோ 2 பொருள்பட வருவதுதான் இரட்டுற மொழிதல். இதுக்கு இன்னொரு பேரு சிலேடை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிலேடை எழுதுவதில் வல்லவர் யாருன்னா காளமேக புலவரை தான் நம்ம சொல்லுவோம். அவருக்கு அடுத்ததுதான் நம்ம அழகிய சொக்கநாத புலவர், பலபட்டடை சொக்கநாதர், இப்படி நிறைய பேர் வருவாங்க. ஆனா காளமேக புலவரை அடித்துக் கொள்வதற்கு ஆளே இல்லை அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அப்படின்னு சொல்லும் பொழுது 700 800 பாடல் பாடக்கூடியவராம். அவரை எத்தனை வசைச்சொல் திட்டுனாலும் கோவக்காரராம் அவரு. என்ன வார்த்தைகளை கொடுத்தீங்கனாலும் அதுல இருந்து பாடல் எழுத ஆரம்பிச்சிருவாராம். நீங்க அவரை திட்டுற வார்த்தை கொடுத்தீங்கனாலும் அதுல 2 பொருள் படுமாறு ஆரம்பிச்சிருவாராம். நமக்கு திட்டுற மாதிரிதான் இருக்கும், ஆனா அதுல வேற ஒரு சொல் இருக்கும். இப்படி அந்த கவி திறமையில், அதாவது ஒரு மேகம் எப்படி மழை பொழிஞ்சா எப்படி மலைகளை எண்ண முடியாது இல்லைங்களா, கட கட கடன்னு சடசடன்னு பெய்யும். அப்படி மேகம் மழை பொழிவது போல இவரு கவிதைகளை பொழிந்து தள்ளுனாராம். அதனாலதான் இவரை காளமேக புலவர்னு சொல்றாங்க. கருமேகம் மழை பொழிவது போல. இவரோட இயற்பெயர் வரதன். அவரை பத்தி முதல்ல பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இவருடைய பாடல் இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முன்னாடியே நம்ம தனிப்பாடல் பார்க்கும் பொழுதே நான் சொல்லியிருக்கேன். ராமச்சந்திர கவிராயரை பத்தி பார்க்கும்பொழுது சொல்லியிருக்கேன். தனிப்பாடல்னா அதாவது ஒரு 200 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த புலவர்கள் பாடின பாடல்களை அதற்கு பின் வந்தவங்க ஒரு நூலா தொகுத்து கொடுப்பாங்க. அததான் நம்ம தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லுவோம். இங்க காளமேக புலவர் பாடின பாடலை ஒரு தனிப்பாடல் திரட்டா தொகுத்து இருக்கிறாங்க. அதாவது முதல்ல தனி பாடல் திரட்டுல நம்ம பார்க்க இருக்கிறது இரட்டுற மொழிதல் பாடல். அதாவது 2 பொருள் படுமாறு சொல்லப்படுகின்ற பாடல். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சொல்லா இருக்கலாம், ஒரு தொடரா இருக்கலாம், அல்லது ஒரு பாடலா இருக்கலாம். 2 பொருள் படுமாறு வருவதுதான் இரட்டுற மொழிதல். இதை நம்ம சிலேடை அப்படின்னு சொல்லுவோம். இந்த காளமேக புலவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரதன். இந்த வரதன்ற இயற்பெயர் தான் இவருடைய கவி சிறப்பு, கவி புலமையை பார்த்து மற்றவர்கள் வழங்கியதுதான் காளமேக புலவர். இவரை பார்த்தாவே பயம் கொள்வார்களாம். அந்த அளவுக்கு கவிதை. நீ திட்டுனேனா திட்டுற மாதிரியே பாட்டு பாடுவாராம். அந்த அளவுக்கு. அதை சொல்றாங்க, என்னும் முன்னே 700 800 பாடல் பாடக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க இவரு. ஆனா இவரை பத்தி வரலாறு நம்மளுக்கு சரியா எதுவுமே கிடைக்கல. நூல்கள் எல்லாம் பல அழிந்து விட்டதுனால 2 கருத்து சொல்றாங்க. ஒண்ணு கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கின்ற நந்தி கிராமத்துல பிறந்தாருன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க எண்ணாயிரம் அப்படின்னு சொல்றாங்க. முழுமையா நம்மளுக்கு இவரை பற்றியான செய்திகள் கிடைக்கல. நம்ம எல்லாமே பெரும் பெரும் புலவர்களை பற்றி பார்த்து கண்டுட்டு இருக்கும் பொழுது இந்த அறிவில் சிறந்த பல புலவர்களை மறந்தே போயிடுறோம். அந்த வகையில தான் இவரும் ஒருத்தர். ஆனா இவரு வைணவத்துல திருவரங்கத்துல மடைப்பள்ளியில இருந்தாருன்னு சொல்றாங்க. திருவரங்க கோவில்ல சமையல்காரரா இருந்து அதுக்கப்புறம் சைவத்துக்கு மாறினாராம். வைணவத்துல இருந்து சைவத்துக்கு மாறினாராம். அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது இவருடைய காதலியானவள் அவ சைவ சமயம், அதாவது திருவெண்பாவை பாடக்கூடியவர்கள் அவர்கள். அந்த 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 பெண்ணானவள் ஒரு கோவில்ல நடனம் ஆடுகின்ற மங்கை. அவளுடைய சமயம் சைவம். அப்ப அவ திருவெண்பாவைய சிவனுக்கு சூட்டணும். இப்ப எப்படி நம்ம திருப்பாவை ஆண்டாள் நம்ம திருமாலுக்கு பண்ணாங்க, மார்கழி மாசம் போடுறாங்க இல்லைங்களா துயில் எழுப்புறது, அப்படி சிவனுக்காக பாடப்பட்டதுதான் நம்ம திருவெண்பாவைன்னு சொல்லுவோம். மாணிக்க வாசகர் பாடியிருப்பாரு. அப்ப இந்த அதாவது ஒரு பெண்கள் எப்பொழுதுமே ஆண்டாளுடைய திருப்பாவை பாடுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா
அந்த நம்ம நினைத்த காரியம், அதாவது பெண்களுக்கு முக்கியமா என்ன சொல்லுவாங்க, நல்ல கணவன் அமைவாங்க. மார்கழி மாதம் காலையில நேரமா எழுந்து குளித்து கொண்டு, அது ஆண்டாள் சொல்லுவாங்க, தோழியர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு என்ன பண்ணுவாங்க, குளிர்ந்த நீரில் நம்ம முதல்ல நம்ம குளிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு கடவுளுக்கான தொண்டுகளை செய்து நம்ம வேண்டிக் கொள்வோம். அதுக்காக தான் மார்கழி மாசம் நேரம் வரைக்கும் தூங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டாளே திருப்பாவை பாடக்கூடிய நாள், இந்த திருமாலை எழுப்புறாங்க, நம்ம இன்னும் தூங்கிட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சிவபெருமானுக்கு பாடப்பட்டது திருவெண்பாவை. அந்த பொன்னானவள் சைவ சமயத்துல ஆடல் அரசி, அது திருவெண்பாவையை பாடக்கூடியவள். அப்படி பாடும் பொழுது அவ என்ன சொல்லுவா, நம்ம வேண்டும் பொழுதே, நான் உன் சமயத்தையும் உன்னையும் மறக்க மாட்டேன், உன் அடியவனை தான் நான் கரம் பிடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது இவர் யாரு, வைணவர். அப்ப இவர் போய் நிக்கும் பொழுது அவ கோயில் கதவை அடைச்சுப்பா. ஏன் அப்படின்னா, நீ திருமாலை வணங்குறவங்க, நான் சிவனை வணங்குறவங்க, அதனால நமக்குள்ள இனிமே எந்த தொடர்பும் வேண்டான்னு சொல்லுவா. ஏன்னா என் தோழிகள் எல்லாம் என்னைய கேலி செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவா. அப்ப இவ உடனே சொல்லுவாராம், கடவுள் தான் நம்மளை இணைத்தாரு, இப்ப கடவுளே இதுக்கு பிரச்சனையா இருந்தா நானும் சைவத்துக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாராம். இது ஒரு கதையா சொல்லுவாங்க. அப்படிதான் சைவத்துக்கு மாறினாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதை வரும். அப்படி இவரு முதல்ல மடைப்பள்ளியில ஒரு சமையலரா இருந்திருக்கிறாரு. இப்படி ஒரு கவிதை திறன் இருக்கிறத கண்டு கொண்டுதான் அதுக்கப்புறம் தான் இவர் ஒரு பெரும் புலவரா மாறி இருக்கிறாரு. ஏன் இவருக்கு இந்த சிறப்பு வந்ததுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது ஒரு கார்மேகம் எப்படி மழை பொழியுமோ அது போல இவர் கவிதை பொழிவதில் வல்லவர். அதனாலதான் இவரை காளமேக புலவர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இரட்டுற மொழிதல்னாவே அது காளமேக புலவர் தான். அதுக்கு அடுத்துதான் நமக்கு யாரு இருந்தாலும் நினைவுக்கு வரும். இங்க பாருங்க, ஒரு பாடல். கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்ட போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. இங்க ஒரே பாடல் தான். கீரைக்கும் சொல்லலாம், குதிரைக்கும் சொல்லலாம். இத முதல்ல கீரைக்கு பார்த்துருவோம். கட்டி அடிக்கையால், இப்ப விவசாயம் எல்லாருக்கும் எப்படி பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு நிலம் இருந்தது அப்படின்னாவே முதல்ல அதை பண்படுத்தணும், அப்பதான் அங்க எந்த விதைகளா இருந்தாலும் முளைக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இப்ப 1 ஏக்கர் நிலம் இருக்கு, ஒரு காணி நிலம் இருக்குதுன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல பண்படுத்துவோமா, உழவு ஓட்டுவோம், பெரிய பெரிய கட்டிகளா இருக்கிற மண்ணை என்ன பண்ணுவோம், நல்லா உடைச்சி தூளாக்குவோம். முதல்ல நிலம் பண்படணும், அப்பதான் அங்க விதைகளானது முட்டி முளைக்கும். அப்ப கட்டி அடிக்கையால் அப்படின்னா அந்த மண் கட்டிகளை அடித்து தூளாக்கணுமா முதல்ல. அடுத்தது எங்க வந்துருங்க, வெட்டி மறிக்கின்ற மேன்மையால், முதல்ல என்ன பண்ணுவோம், மண் கட்டிகள்லாம் அடிச்சு தூளாக்கிடுவோம், மண்ணை பதப்படுத்திடுவோம். அடுத்து கீரை விளைவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், பாத்தி போடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஏன் கீரைகளுக்கு மட்டும் பாத்தி பண்ணுவாங்க? இங்க இருக்கு பாத்தீங்களா, அதாவது 2 புறமும் இருக்கிற மண்ணை எடுத்து ஒரு மேடு பகுதி மாதிரி பண்ணுவாங்க. இங்க இருக்க மண்ணள்ளி, இங்க இருக்க மண்ணள்ளி மேடு மாதிரி பண்ணுவாங்க. எதுக்காக? அப்படியே கீரை போட்டா என்ன ஆகும்? கீரை தண்ணி விடும்போது கவுந்துரும். அதாவது நீர் கீரைக்கு அதிகம் பாய்க்க கூடாது, அழுகிரும்னு சொல்லுவாங்க கீரை. அதுக்கு அந்த ஈரப்பதம் தான் இருந்துகிட்டே இருக்கணும். கீரைக்கு அதிக தண்ணீர் போகுது, இப்ப நம்ம பார்க்காம நிறைய தண்ணீர் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கீரை பாழா போயிரும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பாத்திகளாக்கி அது மேல கீரை போடுவாங்க. அப்ப தண்ணீர் நீங்க எவ்வளவு விட்டாலும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது பாட்டுக்கு அந்த இந்த பள்ளமா இருக்கு இல்லைங்களா, இந்த மடையில பாஞ்சுக்கிட்டே போகும். அந்த ஈரத்தன்மை மட்டும் 2 பக்கமும் பாயும் பொழுது அந்த மண்ணானது உறிஞ்சி எடுத்துக்கும். அந்த ஈரத்தன்மை இருந்தா போதும் கீரைக்கு. அப்படியே வெட்டி மறிக்கின்ற மேன்மையால், அப்படி பாத்தியா மறிச்சு மறிச்சு பாத்தியா கட்டுவாங்களாம். அதுக்கு அடுத்தது பாருங்க, முட்டை போய் மாற திரும்புகையால், இப்படி அந்த தண்ணி பாய்ச்சறாங்க. இங்க முதல்ல கட்டி அடிச்சு தூளாக்குறாங்க, 2வது பாத்தியா மாத்துறாங்க, 3வதா இங்க போயிடலாம் தண்ணி பாய்ச்சறாங்க. கால் மாறி பாய்க்கையால், இந்த பாத்தி இருக்குது இல்லைங்களா, பாத்தி கட்டினதுக்கு அப்புறம் இந்த இந்த ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதுல தண்ணி பாய்ச்சுவாங்களாம். இப்போ ஒரு இடத்துல இங்கதான் தொடங்குது அப்படின்னா இந்த பாத்தியில என்ன பண்ணுவாங்க, தண்ணி பாய்ச்சிட்டு அடுத்ததுக்கு மாத்தி விடுவாங்க. அப்படி கால் மாறி பாய்கையால், அப்படி கால் மாறி 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 அந்த நிலம் முழுவதும் பாயும். அப்புறம் அடுத்து சொல்றாங்க பாருங்க, முட்டை போய் மாற திரும்புகையால், என்ன பண்ணும்,
இந்த அப்படியே இந்த வாய்க்கால்ல போயிட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு மறுபடியும் திருப்பி விட்டா திரும்பி வரும் தண்ணி. இப்படி முட்டை போய் மாற திரும்புகையால் இப்படிதான் தண்ணீர் பாய்ப்பும் ஒரு கீரை, வளமான கீரை, வன்கீரைனா வளமான கீரையை விளைவிப்போம் பாத்திய போட்டு அப்படின்னு கீரைக்கு சொல்லலாம். குதிரை, பரி என்றால் குதிரை. பரிக்கும் எப்படி ஒத்து போகும் தெரியுமா? கட்டி அடிக்கையால், வண்டியில கட்டி ஓட்டும் பொழுதுதான் குதிரை ஓடும். வண்டியில கட்டி இதுன்னு ஓட்டுவோம், அப்பதான் கட்டி அடிக்கும் போதுதான் அது ஓடும். எப்படி போவோம்? கால் மாறி மாறி பாயும், திப்புரு திப்புரு திப்புன்னு கால் மாறி 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 குதிரை ஓடும். அடுத்து ஒரு போர்க்களத்துல எதிரிகளை என்ன பண்ணும்? எதிர்த்து நின்று தாக்கும். அதான் சொல்றோம், வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் எதிரிகளை, எதிர்த்து வருகின்ற எதிரிகளை தாக்கி கொண்டு போகும் அந்த குதிரை. அப்படி வெட்டி மறித்து கொண்டே தாக்கி கொண்டே போகிறதுனால. அடுத்து சொல்றாங்க பாருங்க, எங்க போகணுமோ அந்த இடம் வரைக்கும் நம்ம குதிரை போயிட்டு மீண்டும் திருப்பி விடும் பொழுது வரும், திரும்பி வரும். இதனாலதான் கீரையும் நம்ம குதிரையும் ஒன்று அப்படின்னு ஒரே பாடல்ல இரண்டையும் சொல்றாரு, இரண்டு பொருள்படுமாறு. இதற்கு வளமான கீரையை விளைவிக்கும் பொழுதும் இந்த பாடல் ஒத்து போகும், ஒரு குதிரை கூட ஒப்பிடும் பொழுதும் இந்த பாடல் ஒத்து போகும். ஒரே பாடல்ல இரண்டு பொருள் வருமாறு சொல்லுவாரு. கீரைக்கும் சொல்ல முடியும், குதிரைக்கும் சொல்ல முடியும். இப்படி ஒரே ஒரு பாடல் இரண்டு பொருள்பட சொல்வதுதான் இரட்டுற மொழிதல். இதுல காளமேக புலவர், காளமேக புலவருக்கு அடுத்தது யாருன்னா, இன்னும் அழகா சொல்லணும் அப்படின்னா, முதல்ல காளமேக புலவருக்கு ஈடு இணை இல்லை. அடுத்ததான் நம்ம யார சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, அழகிய சொக்கநாதர். இவருடைய ஒரு பாடலும் ஒரு 2 நிமிஷம் தான் பாத்திரலாம். அதாவது இவர் அழகிய சொக்கநாதர் அப்படின்றவரு திருநெல்வேலி மாவட்டத்துல தச்சநல்லூர் அப்படின்ற ஊர்ல பிறந்தாரு. இவர் வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு. ஒரு நூற்றாண்டுனா எத்தனை வருஷம் இருக்கும்? 100 ஆண்டு. ஆமா, சரிங்களா. இவரு 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த புலவர். இவருடைய படைப்புகள் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறாரு அப்படின்றதை நான் கீழே கொடுத்திருக்கேன். காந்தியம்மை பிள்ளைத்தமிழ். நம்ம பிள்ளைத்தமிழ் பார்க்கும்போது சொல்லுவேன், அதாவது பிள்ளைகளுடைய 10 பருவங்களை வைத்து யாரை நம்ம பாட்டுடை தலைவனா வச்சிருக்கிறோமோ அவங்களுக்காக நம்ம பிள்ளை தமிழ் பாடுவோம். அது நம்ம ஒவ்வொரு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நூலா பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். அடுத்து அம்மரா பாருங்க, ராசி கோமதி அம்மை பதிகம், முத்துசாமி பிள்ளை காதல் பிரபந்தம், காந்தியம்மை கும்மி, கோதை கும்மி. எதுக்காக இவரு அதிகமா பாத்தீங்கன்னா இந்த முத்துசாமி பிள்ளை அப்படின்ற அந்த வள்ளலை பத்தியே அதிகம் பாடுவார். ஏன் அப்படின்னா, இவரை ஆதரித்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முத்துசாமி தான். இவருடைய பாடலுக்கும் இவருடைய வாழ்க்கை நடத்துவதற்கும் இவருக்கான பொருள் உதவியை கொடுத்து இவரை செயல்பட வைத்தவர் இவர்தான். இவர் பாடுற ஒவ்வொரு பாடலுக்கும் நூலுக்குமே அவர் ஏதாவது பரிசு கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அதனாலதான் இவரு காந்தியம்மை பிள்ளை தமிழ் பாடும்போது அந்த பாட்டுல மெய் மறந்து வைர கடுக்கன், நம்ம காதுல வைர கடுக்கன் போடுவாங்க அந்த காலகட்டத்திலாம், ஆண்கள் கடுக்கன் போடுவாங்க. நம்ம வள்ளலார் கடுக்கன் போட்டிருப்பாருன்னு நம்ம பார்த்திருப்போம், அதுக்கு ஒரு கதையே இருக்கும். அப்படியே வைர கடுக்கனையே இவருக்கு பரிசாக வழங்கினாராம். இவரும் இரட்டோர மொழிதான், அதாவது சிலேடை பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா இவரது ஒரே ஒரு பாடல் மட்டும் பார்த்துட்டு முடிக்கலாம். அதாவது மரமும் பழைய குடையும். இவர் ஒரே பாடல்ல மரத்தை பத்தியும் சொல்லியிருப்பாரு, பழைய குடைய பத்தியும் சொல்லியிருப்பாரு. ரெண்டுக்கும் ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு. பாருங்க, பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும் தஞ்சமென்றோர் வேட்டது அருள் முத்து சுவாமி துறை ராசேந்தரா கேள் போட்டு மரம் பீற்றல் குடை. அதாவது கிளைகளை உடைய மரமும், பீற்றல் குடைனா பீந்த குடை, அதாவது ஓட்டை உடைய பழைய குடையும், சரிங்களா, ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாரு. எப்படி? முதல்ல கோட்டு மரம், கிளைகளை உடைய மரம். நல்லா இப்ப ஒரு மாமரம் எடுத்துக்குங்க, இல்ல மே மாசம் இப்ப எல்லாம் உங்களுக்கு பூ விட்டுரும். மே மாசம் நம்மளுக்கு மாங்கனி வந்துடும். இப்ப பூ காயெல்லாம் இருக்கும், உடைய பிஞ்சுகள் நிறைந்து இருக்கும். அப்படியே பிஞ்சுகள் நிறைந்து அப்படியே நல்ல செழிப்பா வளர்ந்த மரம் பாருங்க. பிஞ்சு கிடக்கும், பிஞ்சுகள் நிறைந்து அப்படியே கொத்து கொத்தா காய்ச்சிருக்கும். ஆனா ஒரு மழை, பெரிய மழை பெய்யுதுன்னா தெரியும், மாந்தோப்பு வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், மழை வந்துட்டாவே அவங்களுக்கு நஷ்டம்தான். அந்த பிஞ்சு இருக்கும் பொழுது என்ன ஆயிரும், அந்த மழையிலையும் காத்துலயும் அத்தனையும் கொட்டி போயிரும். அப்ப அவங்களுக்கு
வந்து ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப சேதம் ஏற்படும். பெருமழைக்கு தாங்காது. பிஞ்சு நிறைய இருக்கும் அந்த மரத்துல. ஆனா பெரிய மழை வந்ததுன்னா அத்தனையும் தாங்காம கீழே கொட்டிரும். மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும். அப்படி பிஞ்சு கொட்டிருச்சு இல்லைங்களா, அந்த இடத்தெல்லாம் அந்தந்த இடத்துல இடைவெளி இருக்கும் இல்லைங்களா, அப்ப வெயில் அடிக்கும் பொழுது அந்த இடைவெளி வழியாக வெயில் ஆனது கீழே படும், வெயில் அதன் வழியா ஊடுருவும் அப்படின்னு சொல்றாரு. யாருகிட்ட இத சொல்றாரு? இந்த 2 பொருள் போடுற மாதிரி யாரெல்லாம் உங்ககிட்ட அடைக்கலம்னு வராங்களோ அவங்க வேட்டது கேட்பது எல்லாம் கொடுக்கின்ற முத்துசாமி துறை வள்ளலே, நான் சொல்றத கேளு. அதாவது கோட்டு மரமும் பீற்றல் குடையும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கோட்டு மரத்துக்கு முதல்ல சொல்லிடுறாரு, பிஞ்சு நிறைய இருக்கும், பெரிய மழை வந்ததுன்னா தாங்காது, அத்தனை பிஞ்சு உதிர்ந்துரும். அந்த இடைவெளியில வெயிலானது என்ன பண்ணும், கீழே வரும், ஊடுருவும். அடுத்து சொல்றாரு கோட்டு மரத்தை சொல்லிட்டு பீற்றல் குடைக்கு சொல்றாரு பாருங்க, பிஞ்சு கிடக்கும். குடை எப்படி இருக்கும், அங்கங்க ஓட்ட ஓட்டையா பிஞ்சு கிடக்கும். மலையில அதை எடுத்துட்டு போக முடியுமா? பெரிய மழை வரும்பொழுது அந்த குடையை பிடிச்சிட்டு போக முடியுமா? அதுல என்ன ஆகும், அந்த ஓட்டை வழியா நீர் ஒழுதுகிட்டே இருக்கும். அது பெரிய மழைக்கெல்லாம் அது தாங்காது, அதை நம்பி நம்ம போகவே முடியாது. ஆனா வெயில் அடிச்சதுன்னா என்ன ஆகும், அந்த ஓட்டைக்குள்ள வெயிலும் அடிக்கும். அததான் ரெண்டுக்குமே ஒத்து போகிற மாதிரி இந்த அப்படியே இந்த ஒரு தொடர் அப்படியே சொல்றாரு பாருங்க. இந்த பிஞ்சு கிடக்கும்ல இருந்து வெயில் ஒழுகும் வரைக்கும் நம்ம கோட்டு மரம் கிளைகளை உடைய மரமும் பீற்றல் குடையும் ஒன்றுதான். யாருகிட்ட சொல்றாரு? யாரெல்லாம் அடைக்கலம்னு வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் கேட்பதையெல்லாம் அள்ளி கொடுக்கின்ற வள்ளலே, நீ கேளு, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாடல்ல 2 பொருள் வருமாறு கூறியிருக்கிறார். இப்படி எளிமையா நம்ம எளிமையா பேசுகின்ற பேச்சு வழக்கிலேயே இரட்டோர மொழிகள் கலந்திருக்கு. அன்றைய காலகட்டத்திலுமே புலவர்கள் பாடல்லையும் இதை புகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப கடலுக்கும் சங்குக்கும் இணையிட்டிருப்பாங்க. இப்படி ஒரே ஒரு பொருள் தான் அதுலயே சொல்லுவாங்க. நீங்க இதுலயே இன்னும் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாவும் சொல்லியிருப்பாரு நம்மளுடைய காளமேக புலவர். அதாவது அவரை கேவலப்படுத்தணும்னு நினைச்சு சில பேர் என்னம்பாங்க, செருப்புன்னு தொடங்கும் விளக்கமாறுன்னு முடிகிற மாதிரி பாடல் எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் முருகனுக்கு சொல்லியிருப்பாரு. நம்ம படிக்கும் பொழுது வெறும் செருப்பு விளக்கமாறுன்னு சொல்லிட்டு போவோம். அங்க செரு அப்படின்னா போர்க்களம், சரிங்களா? செரு அதுல சொல்லியிருப்பாராம், போர்க்களத்தில் புகுகின்ற முருகனே, அதாவது போர்க்களத்தில் போரிட்டு கொண்டிருக்கின்ற வீரர்களை மறித்து தாக்குகின்ற முருகனே. முருகன் என்ன பண்ணுவாராம், மாலை அணிந்து போவாராம். அந்த மாலை உள்ள தேன் நிறைந்திருக்கும், அதை குடிக்க போகும் வண்டு கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். நீ எப்படி முருகனை ஆற தழுவுற மாலை மூலியமா, அதுல இருக்கிற வண்டு நீ ஆற தழுவுற மாதிரி நான் தழுவணும், அதுக்கான விளக்கத்தை சொல்லு அப்படிம்பாரு. அதான் விளக்கமாறு, விளக்கத்தை சொல்லு அப்படிம்பாரு. ஆனா இத உன்னால பாட முடியுமான்னு கேட்பாங்க இவர்கிட்ட, இவரை இழிவுபடுத்துறதுக்காக. இவர் சொல்ல முடியும்னு சொல்லி பாடுவாரு. ஆனா ஒரு இழிவான சொல்ல கூட இந்த இடத்துல ஒரு கடவுளுக்கு கொடுக்கின்ற ஒரு பாடலா மாத்துவாராம். அப்படி இம்முன்னு சொல்லும் பொழுதே 700 கவிதை பாடக்கூடியவர் தான் காளமேக புலவர். இப்படி ஒரே வார்த்தைகள்ல பல பொருள் படுற மாதிரியும் புலவர்கள் பாடி, நம்ம ஒரு சொல் பல பொருள் பார்த்திருப்போம் இல்லைங்களா தமிழ்ல. உங்களுக்கு இன்னும் வரும், நீங்க படிச்சிருப்பீங்க, இலக்கிய வகை சொற்கள் படிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். ஒரு சொல் பல பொருள், பல சொல் ஒரு பொருள். அதுல உங்களுக்கு அந்த சொற்களோட மீனிங்லாம் தெரியும். சரிங்களா? சரி, இந்த பாடெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தா கண்டிப்பா படிச்சு பாருங்க. நம்மளுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம தமிழ் மொழி எவ்வளவு சிறப்பானதுன்னு நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடல்களை பார்க்கும் பொழுதுதான். இலக்கியம் தான் நம்ம மொழியை வாழ வைத்து கொண்டிருப்பது. எப்படி இலக்கணம் மொழியை அடிப்படை பிழலாமல் வச்சிருக்கிறதோ, அப்படி இலக்கியம் இன்னமும் கன்னி தமிழா வாழ வைக்குது. நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கலாம். ஒரு 2 பாடல் பார்த்தோம்னா அடுத்து ஒரு 4 பாடலை படிப்போம். அப்பதான் நமக்கு எளிமையா இருக்கும். சரிங்களா? சரி, உங்களால முடிஞ்சா இந்த பாடலை படிங்க. இந்த இரட்டர மொழிதல் நீங்க சொன்ன உடனே இந்த 23ஆம் புலிகேசி படத்துல வர்ற அந்த ஒரு நகைச்சுவையான அந்த ஆமா ஆமா, அண்டம் காக்காய் அப்படின்னு சொல்லுவாரு, அண்டத்தை காக்கின்றவனே. நிறைய ஒரு அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நகைச்சுவையா தான் இருக்கும். ஆனா அதுல பொருள் பாருங்க எவ்வளவு பொதிந்து கிடக்குது அப்படின்ட்டு. உண்மைதான். அதே மாதிரி இது சிறு வயதுல இதே மாதிரி ஒரு காளமேக புலவரோட ஒரு பாட்டு, ஆடி குடத்தடையும் ஆடும் போதை இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் அப்படின்ட்டு பாம்பையும் ஒரு அந்த செக்கையும்
எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் ஆட்டுகின்ற அந்த இதையும் சொல்லுவாங்க, அந்த புண்ணாக்கு எண்ணெய். அதெல்லாம். ஆமா, அந்த இதையும் சொல்லியிருப்பாரு. ஆமா, அது நல்ல. ஆமா, நிறைய இருக்கு. காளமேக புலவருடைய பாடல்லாம் அவ்வளோ பொருள் புதிந்து கிடக்கும். நம்ம நிறைய படிக்க படிக்க அவ்வளோ அருமையா இருக்கும். நீங்க நேரம் இருந்தா கொஞ்சம் படிச்சு பாருங்க, சரிங்களா? சரிங்க ஐயா. சரி, எனக்கு கொஞ்சம் இலக்கணம் மட்டும் கொஞ்சம் தெளிவா பாத்துக்குங்க. நம்ம பாடல் செய்யுள் எப்படியும் நம்ம பாத்திரலாம். எளிமையா நம்ம படிக்கும் பொழுது கூட ஒரு பல பேர் சொல்லும் போதும் புரிஞ்சிடும். நம்ம இலக்கணம் மட்டும் கொஞ்சம் தெளிவுற ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க. அடுத்த முறை வரும் பொழுது இதுக்கு தொடர்ச்சியா தான் நமக்கு வரும். அப்ப இந்த இலக்கணத்தை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு படிச்சிட்டோம் அப்படின்னா இன்னையோட மறந்துடக்கூடாது. அப்ப அதை அப்படியே தொடர்ந்து வரும் பொழுதுதான் அடுத்து வருகின்ற இலக்கணம் நமக்கு தெளிவுற புரியும். சரிங்களா? சரிங்க ஐயா. சரி, அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. வணக்கம். நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிம்மா. நன்றி. நன்றி.